இதுதான் கேஎஃப்எம் ஒரு மிஸ்ட்ரி டிஷ் சமைக்க போகிறேன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பேக் சீஸ் மஷ்ரூம் நிறைய விஷயம் கலந்துருக்கு. பட் மேக் இட் சிம்பிள். சொல்றதுக்கு வந்து பேக் ரைஸ் வித் சீஸ் அண்ட் மஷ்ரூம். சரி, அது மாதிரி பார்த்துருமா? சரி, அதுக்கு தேவையான சமையல் பொருட்கள் என்ன சொல்லுங்கள்? நமக்கு தேவையானது வந்து ஸ்பைசஸ், கேன் பெப்பர், இட்டாலியன் ஸ்பைசஸ், சீசனிங், பிளாக் பெப்பர், வெஜிடபிள் ஸ்டாக். we also have potato starch சொல்லுவாங்க. சோளத்துக்கு பதிலாக நான் பொட்டேட்டோ ஸ்டார்ச் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் மஷ்ரூம், 2 வகையான மஷ்ரூம் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து ஷிட்டாக்கி, இன்னொன்று வந்து பட்டன் மஷ்ரூம். வெங்காயம், அப்புறம் பூண்டு பவுண்ட் பண்ணியிருக்கோம். 2 டேபிள்ஸ்பூன் பட்டர். கண்டிப்பாக சீஸ் இருக்குது. சீஸ் வந்து மொசரேலா அண்ட் செடர் சீஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அதே சமயத்தில் தி அதர் திங் ஐ யூஸ் இஸ் ப்ரவுன் ரைஸ். சரி, முதல்ல என்ன செய்ய போறீங்க? இப்போ நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெரி ஃபாஸ்ட் ப்ரிப்பேர். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், பட்டர் போட்டு மேக் பண்ணி இந்த மஷ்ரூம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். பட்டர் மஷ்ரூம்? ஆமாம், ஷிட்டாக்கே மஷ்ரூம் லேசாக பொரிச்சா போதும். ஆமாம், அது நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களா? கரெக்ட். கண்டிப்பாக பொரிச்சு அந்த கோட்டிங் ஆஃப் ப்ரௌன் மாதிரி வரணும். அப்போ அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். டூஷி வச்சுக்கிட்டே சமைக்கிறது என்ன ஒரு ரகசியமா? ஆமாம், நினைச்சிட்டு இருந்தா நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம், வேறு பண்ணாமல் அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஓகே, இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. பூண்டு ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி வெங்காயம். இதே டைம்ல நீங்கள் அந்த ஸ்டாக்ஸே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து மஷ்ரூம் ஸ்டாக், இட்ஸ் வெஜிடேரியன் ஸ்டாக். எல்லாரையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ ஓகே, அடுத்து பால் ஊற்றிட்டு 2 கப் ஊற்றணும். இந்த சாப்பாடு வந்து நான் ஒரு ஃபேமிலி ஆஃப் என்னோட ஃபேமிலி 6. 1 கப் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம திக் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ப்ராக்கலி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ப்ராக்கலி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் வெஜிடபிள். ஸோ அண்ட் இட்ஸ் ரியலி கேன்சர் அகேன்ஸ்ட் கேன்சர் எல்லாம். கேப்சிகம், கொத்தமல்லி இலை. பார்க்கறதுக்கு இது சூப் மாதிரி இருக்கு. ஆமாம், அது பார்க்க இப்படி தான் இருக்கும். அப்புறம் நம்ம பொட்டேட்டோ ஸ்டார்ச் ஆட் பண்ணி சீஸ் ஆட் பண்ணோம்னா நல்லா திக் ஆகிடும். அது ரொம்ப முக்கியம். செடர் சீஸ் ஜஸ்ட் ட்ராப், அது அப்படியே உள்ளே போட்டால் போதும். ஸோ அது தானே அது வந்து மெல்ட் ஆகி வந்துடும். சீஸ் போட்டோன்னா அது கொஞ்சம் திக் ஆகும். ஆனால் திக்னஸ் வந்து அந்த க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்காது. ஸோ அதனால நம்ம பொட்டேட்டோ ஸ்டார்ச் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். சீக்கிரம் ஸ்டர் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒட்டிக்கும். பொட்டேட்டோ ஸ்டார்ச் உடனே திக் ஆகிடும். ஸோ நீங்கள் அடைப்பு அடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்து என்ன செய்யலாம்? இது வந்து நம்ம அந்த ரைஸில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கிரேவி பத்தலைன்னா ரொம்ப ட்ராயாக இருக்கும் பேக் பண்ணும்போது. ஸோ நம்ம சீஸ் வேறு போட்டிருக்கோம்ல. ஸோ அதனால எப்போதுமே அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வாட்டரியாக வெட்டாக இருக்கணும். கலர் எப்படி பிரமாதமாக இருக்கும். இப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பேக் பண்ண போகிறதுனால இதை வந்து நம்ம பேக்கிங் இதில் போட்டு சீஸ் யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு அந்த ஆலிவ் ஆயில் ட்ரிசல் பண்ணி இட்டாலியன் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து அது கலர் கொடுக்கும், அப்புறம் வாசமும் இருக்காது. எவ்வளோ அழகாக இருக்கு. இன்னும் பேக்கே பண்ணிடுறேன். சரி, ஓகே, பேக் பண்ணணும். சரி, இந்த பேக் ரைஸ் எவ்வளோ நேரம் பேக் பண்ண போறீங்க? ஓகே, அது வந்து ஹை ஹீட்டில் ஒரு 10 மினிட்ஸ் போதும். சரி, அதுக்குள்ளே இந்த கேஎஃப்எம்னு சொன்னீங்களா, நான் செஞ்சுருவோமா? செய்யலாமே. அதுக்கு வந்து நீங்கள் ஆயிஸ்டர் மஷ்ரூம் யூஸ் பண்ணோம். இந்த வீட் ஃப்ளாரில் வந்து நம்ம கார்ன் ஃப்ளார் கொஞ்சம் ஆட் பண்ணி அது கூட பெப்பர் வேணும்னா கொஞ்சம் மசாலா தூள் ஆட் பண்ணலாம். அது சேர்த்திங்கன்னா இந்த கலரில் வரும். இது கூட வந்து க்ரீம் கிராக்கர் பிஸ்கட் இருக்குல்ல, அதை தனியாக நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாக பொடிக்கூடாது, சும்மா வந்துட்டு கொஞ்சம் க்ரம்ஸ் மாதிரி. இதில் வந்து நீங்கள் சும்மா இப்படி டீப் பண்ணி அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கோட் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியது தான். பார்க்குறதுக்கு அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் சொல்லுவோம்ல, அந்த கலர் தான் எடுத்துடலாம். கிறிஸ்பியாக இருக்கு. ஆமாம், அதே ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அப்புறமா சாப்பிடலாம் நினைச்சேன், முடியல. கண்டினியூ பண்ணாமல் இது சூடாக இருக்கு.
சில்லி சாஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம் சரி, மற்றதெல்லாம் பொறிக்க போறீங்களா? ஆமாம், பிடிச்சி எடுத்துருமா? எல்லாரும் சாப்பிடலாம். நான் வந்து பிள்ளைங்க டாக்டர் ரமேஷ்லாம் கூட்டிட்டு வெளியே உட்காந்துருக்கேன். சரிங்களா? ஓகே சார். நீங்கள் போகிறீங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டு பேக் ரைஸ் KFM இப்போ சாப்பிட்டு பார்க்குறது தான் வேலை. இப்போ முதல்ல நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், மறுபடியும் சாப்பிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச கோழி மாதிரியே இருக்கா? கோழி மாதிரி இல்லை, கோழியோட பிரமாதமாக இருக்குது. அப்படி ஏதாவது சீக்ரெட் ரெசிபி ஏதாவது போட்டிங்களா இல்லை? சீக்கிரம் ரெசிபி நான் சொன்ன மாதிரி லவ் தான். ஆஹா, லவ் கூட சமைச்சிருக்கீங்க. காக்க வைக்கக்கூடாது. சரி, எல்லாரும் சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். சரி, சாப்பிடுங்க. பேக் ரைஸும்